இங்க நீங்க பாருங்க, இந்த குடிசையும் அப்படி இங்கேயும் பாருங்க. குடிசையை விட இந்த டொய்லெட் பெரிய உயரமா தெரியுது. சொல்லுங்களேன், உங்களோட பேர் என்ன? என்னோட வீடியோஸ்ல எல்லாம் பாட்டெல்லாம் படிச்சு காட்டுறாங்க. நீங்க என்ன கையை கட்டுது நிக்கீங்க? அண்ணாக்களோட கதைங்க பாட்டு படிச்சு காட்டுறாங்க, டான்ஸ் ஆடி காட்டுறாங்க, கவிதை காட்டுறாங்க. நீங்க என்ன உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கு? என்ன திறமை இருக்கு சொல்லுங்களேன். ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு தானே சொல்லுங்க. பேசாம நிக்கிற திறமையா? என்ன சொன்னாலும் நான் பேசாம நிப்ப, அதான் என்னோட திறமை. அப்படியா? இல்ல நான் சொல்லுங்க. என்ன காது விளங்குற இல்லையா? ஹலோ அண்ணன். ஓம் அண்ணன், வணக்கம் அண்ணன். யூடியூப் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு. எங்க இருந்து என்ன பேசுறீங்க நீங்க? சுவிஸ் அண்ணன் பேரை சொல்லணும்னு சொன்னாரு. நீங்க பேசுங்க அண்ணாக்கா. அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. ஒரு பாதி உதவி செய்திருக்கிறார். இந்த கோயிலத்துல உதவி செய்தாக்க இருக்கிறாங்க. இவரும் ஒரு பங்களிப்பு. பேசுங்க. ஹலோ அண்ணா, சொல்லுங்க அண்ணா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். ரொம்பவே நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட ஆதரவால் தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓகேங்க, ஒரு மலசில கூட வசதி ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. தமிழை பார்த்துருப்பீங்க யாருண்டு. ஓகே, போயிட்டு அவங்களோட பேசுவோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிறைய உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட் போடுறீங்க, வாழ்த்துறீங்க. உங்களோட ஒரு வாழ்த்து தான் என்னை தொடர்ச்சியாக பயணிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பாருங்க, இந்த குடிசையும் அப்படி இங்கேயும் பாருங்க. குடிசையை விட இந்த டொய்லெட் பெரிய உயரமாக தெரியுது. ஓகே, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல முறையில் செய்து கொடுத்துருக்கிறோம். உரியர்கள்டே கேட்போமே. நாங்கள் நான் முன்னின்றேன்னு அப்போ செய்து கொடுத்தவர். எப்படி அவங்களுக்கு திருப்தியாக இருக்கா? கட்டாயமாக திருப்தியாக தானே இருக்கும். பார்த்தாலே விலங்கு தானே உங்களுக்கு. ஒரு நல்லா மேலே சீட்டெல்லாம் போடாமல் மேலே பிளேட் போட்டு இந்த மடுவெல்லாம் இங்கே தண்ணி நிற்கிறதாம்னு சொன்னாங்க. அப்போ மடுவெல்லாம் ஆழமாக தோண்டி உசத்தி அந்த கட்டடத்தை உசத்தி ஒரு சரியான முறையில் இப்போ இடத்துக்கு இடம் மாறுபடும் தானே. நாங்கள் தாண்டி அடியில் ஒரு டொய்லெட் வந்து கட்டி கொடுத்தனாங்க. அப்போ அங்கே மடு தோன்றதே பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. கிரவல் தன்மையான மண்ன்றதால அங்கே கஷ்டமாக இருந்தது. இங்கே மணல் சார்ந்த ஒரு இடம் தானே இது. அப்போ ஒரு இலகுவாக தோன்றியாச்சு. ஆனால் ஆழமாக தோன்றின இதையும் வசத்தின தண்ணி நிற்கிறதாம். இப்போ அவங்களோட இடத்தை பற்றி அவங்களுக்கு தானே தெரியும். இப்போ அவங்க சொன்னாங்க கட்டாயமாக உசத்தி தான் கட்டணுமெண்டு அக்கா சொன்னாங்க. சரி, மயக்க மாட்டி அக்காவோட பேசுவோம். இன்றைக்கு பாருங்க, வடிவாரிக்காங்க 2 பேரும். ஆம்பளை பிள்ளைகள் மாதிரி இருந்தவங்க பொம்பளை பிள்ளைகள் மாதிரி மாறித்தாங்க. என்ன சரியாக்கா, உங்களுக்கு சந்தோஷமாக்கா? நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம் தானே. எப்ப வீடியோ போட்டோ நாம டொய்லெட் உதவி கிடைச்சி தண்டு, எப்ப டொய்லெட் உதவி கிடைச்சி தண்டு வீடியோ போட்டோ ஞாபகம் இல்லையா? ஒரு 2 கிழமை இருக்குமா? 2 கிழமைக்குள்ள முடிச்சுட்டு உண்மையிலேயே சந்தோஷம். ஒரு குறுகிய காலத்துல கட்டி நல்ல சந்தோஷம். இதுக்கு முதல்ல ஒரு டொய்லெட் கட்டினாங்க. 1 மாசமா இதை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க டக்குனு முடிச்சாச்சு. என்ன சொல்ல போறீங்க? இப்ப நீங்க தான் சொல்லணும். இப்போ ஒரு வீடியோல பேசினீங்க, உங்களோட கஷ்டத்தை பேசினீங்க, இந்த குடிசெல்லாம் காட்டினோம், தங்கச்சி எல்லாம் பேசினாங்க. 1 மாதம் இருக்குமா? எல்லாம் 1 மாதம் இருக்கு. 1 மாதமா இல்ல 1.5 மாதமா? 1.5 மாதம் கிட்ட வந்தது. அப்படி இருக்கும். அப்ப வீடியோ மூலம் பேசி உதவி கேட்டீங்க. இப்ப அதுக்குரிய பலன் கிடைச்சிது தானே. அப்ப நீங்க தான் சொல்லணும், உங்களோட மனசுல இருக்கிற நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உதவி செய்திருக்கிறேன், உங்களுக்கு ஃபுல்லா பூரணப்படுத்தி தந்தேன். இப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப இந்த உதவியையும் என்னை பத்தியும் சொல்லலாம், உதவி செஞ்சவங்களையும் சொல்லலாம். அவங்க செய்தது நீங்க செய்ததும் சரி, எங்களுக்கு நன்றி. அவங்க செய்ததும் சரி, இந்த மிக்க நன்றி எங்களுக்கு. அவங்க செய்த ஒரு தரம் செய்யாத உதவிகளை நீங்க பாட்டியெல்லாம் செஞ்சு அவங்களும் செய்தது எங்களுக்கு நன்றி. ஒரு தரம் மீது வரைக்கும் ஒரு உதவி எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு சரியான சந்தோஷம் தான். கிடைக்கல. எல்லாரும் பார்த்துட்டு போனவங்க தான். ஒரு தரம் எங்களுக்கு ஒரு உதவி, ஒரு டொய்லெட் கூட கட்டி தரல. இவங்க செய்ததுக்கு எங்களுக்கு நல்ல நன்றி. நன்றி. நீங்களும் நன்றி தானே. நன்றி என்று சொல்லுங்க. சந்தோஷம் எங்களுக்கு. சந்தோஷம். 3 பேர் என்ன சொன்னாங்க? சின்னாக்கள் என்ன சொன்னாங்க? என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களா பார்த்து சொல்லுவாங்க, எப்பமா நமக்கு வீடு வரும், நமக்கு எப்ப வீடு கட்டி தருவாங்க அண்ணாக்கள் சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் முயற்சி தானே. என்ன வீடியோ போட்டு அவங்களுக்கு இது கட்டினதும் சரியான சந்தோஷம்.
டொய்லெட் கட்டி கொடுத்தா சந்தோஷம். அதான் ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டு தானே என்ன கதைங்க ஓமன் கேட்கணுமான்னு சொன்னாங்க. கதைங்களா ஓமன் சொல்லுங்களேன். இவங்க 2 பேருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? இவங்க ஒரு வயசுக்குள்ள. ஒரு வயசுக்குள்ள. சொல்லுங்களேன் உங்களோட பேர் என்ன? என்னோட வீடியோஸ்ல எல்லாம் பாட்டெல்லாம் படிச்சு காட்டுறாங்க. நீங்க என்ன கையை கெடுத்து நிக்கீங்க? கதைங்க அண்ணாக்களோட கதைங்க. பாட்டு படிச்சு காட்டுறாங்க, டான்ஸ் ஆடி காட்டுறாங்க, கவிதை எழுதி காட்டுறாங்க. நீங்க என்ன உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கு? என்ன திறமை இருக்கு சொல்லுங்களேன். ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு தானே சொல்லுங்க. பேசாம நிக்கிற திறமையா? என்ன சொன்னாலும் நான் பேசாம நிப்பேன், அதான் என்னோட திறமை. அப்படியா? இல்ல நான் சொல்லுங்க. என்ன காது விளங்குற இல்லையா? என்ன இப்ப ஒரு அண்ணன் வந்து வீடியோன்னு பாக்காதங்க. என்ன இப்ப நீங்க அண்ணன் தான் கேக்குற என்ன உதவி செய்த அண்ணன் உங்களோட பேசுறேன். கதைங்க நீங்க பேசுவீங்களா? கதைங்கம்மா நீங்க ஓமன்னு சொல்லுங்க. என்ன திறமை உங்களுக்கு இருக்கு? என்ன ஆக போறீங்க வளர்ந்து படிச்சு? உங்களுக்கு என்ன விருப்பம் படிக்கிறதுல? படிப்புல கணிதமா? ஓமன்னு சொல்லுங்களேன். நீங்க ஒரு உதவி எல்லாம் செய்ய போறாங்க படிக்கிற உங்களுக்கு ஒன்றும் வேணாம் தம்பி, ஒன்றும் கொடுக்காங்க உங்களுக்கு. ஒன்றும் வேணாதா? பாப்பாங்க தானே உதவி. பேசாட்டி ஒன்றும் கொடுக்க வேணாம், பேசாட்டி ஒன்றும் கொடுக்க வேணாம். கதைங்க ஒரு வார்த்தை. பேர் என்ன? ஜினோவா. ஜினோவா. உங்களோட பேர்? அபூர்வா. என்ன எங்க கிளம்புது மேல? ஒழுங்கா. சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையில விருதாண்டு பண்ணுவாங்க. நாங்க சும்மா இப்படி ஆடுறேன். கதைங்க அண்ணாக்கள் தானே. அந்த காசு வீடியோ ஒரு பிள்ளைக்கு நாங்க காசு இது எவ்வளவு வரைக்கும்னு கேட்டு, அது இப்ப நார்மலா காசு தூக்கி கொடுக்கறதுக்கும் இப்ப நாங்க எவ்வளவு வரைக்கும்ன்றது ஒரு ஒரு நல்லா இருக்கும் தானே, ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் தானே வீடியோக்கு. அதுக்காகத்தான் நாங்க அப்படி செய்யறோம். அப்படி பிள்ளைகளை வந்து அப்படி விளையாட்டு காட்டுறது, அதுதான் ஒரு விளையாட்டு தானே. அந்த பிள்ளைகளுக்கு விளையாடுற வயசு தானே இந்த பிள்ளைகள். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அப்படி செய்யறோம். அதெல்லாம் தவறா எடுக்கக்கூடாது தானே. எல்லாரும் இல்ல 2-3 கமெண்ட் பார்த்தேன் அப்படி, அதனாலதான் சொல்றேன். சரியா? எத்தனை வயசு? 8. உங்களுக்கு? 7 வயசு. 7. ஏன் நெளியறீங்க? சரி 7 வயசு சொல்லுங்களேன். நல்லா இருக்கு உடுப்பு 2 பேருக்கு. இப்ப அண்ணன் தந்தனா தானே காசு, அதுக்கு இது வாங்கினதா? உடுப்பு வாங்கினதா? நான் தந்தோடு போனதுக்கு பிறகு பெரிய மூத்தாளுக்கு பேர்த்டேன்னு சொன்ன நீங்க சொல்லலாம் போயிட்டீங்க. இல்ல யாவது ஒரு கேக் கொண்டு வெட்டிருக்கலாம். பரவாயில்ல, நீங்க அந்த காசு கொடுப்பலாம் எடுத்து. சரியா? சந்தோஷம். எனக்கு மேலே கவலையா இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்கல்ல? நான் சொன்னா காட்டுறீங்களா? ஆடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஓபனிங் தானே இது. வரவேற்பு நடனம் கொஞ்சம் பக்கம் உங்களுக்கு. இப்ப எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செய்வாங்க பக்கம். இப்ப பூச்ச மாதிரி கேக்களுக்கு வரவேற்பு டான்ஸ் நடனம். கதைங்களா? அங்க இருங்க, அவ காலையில அந்த ஒழுங்கா கதைங்க. இல்ல சின்ன பிள்ளைகள் தானே, நம்ம ஒண்ணும் செய்யல. நான் இதே ரசிப்பாங்க தானே அண்ணாக்களோட. சரி ஓகே, நீங்க மனசுல கூட தெளிவா பாருங்க. சரியான உயரமா இருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்ப எந்த உயரத்துக்கும் பாருங்க. சரியான உயரம். நாங்க ரோட்ல இருந்து பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சுது. அக்கட குடிசை தெரியவே இல்லை, இதுதான் தெரியுது வெள்ளை கலர்ல. தெரியும் தானே நார்மலா. இதுல 2 படி இருக்கு. இல்ல தெரியும் தானே டொய்லெட் அப்படி இருக்குமெண்டு. இதை விட பெஸ்டா கட்டலாமான்னு தெரியல. ஒரு பெஸ்டா என்ன ஒரு ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கிறோம். ஒரு இப்ப காசு அனுப்புறாக்களும் மாதிரி தானே சொல்ற. நல்லா அப்ப நார்மலா செய்யாம நல்லா தரமா செய்யுங்க. காசு எவ்வளவு செலவாயினாலும் பரவாயில்ல, நல்லா தரமா செய்து கொடுங்க. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பாவிக்கு தானே வேணும். இப்ப அக்காவுக்கு சொன்னாங்க, அக்காவுக்கு திருப்தி. அக்கா சொன்ன மாதிரி இப்ப படியெல்லாம் நீங்க உங்களோட ஐடியா தானேக்கா? நாங்க சொல்லி கொடுத்தோம். படியெல்லாம் முசத்தி எந்த அளவுக்கு அக்கா தண்ணி வரும்? இந்த அளவுக்கு நம்ம முசத்திருக்கிறோம். இங்க இருக்கு, அங்க இருக்கு நிலம். எந்த அளவுக்கு தண்ணி வரும்? மேல் படி அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு தண்ணி நிக்குமா? அங்க வரும். அப்ப தண்ணி தான் ஃபுல்லா தண்ணி. ஃபுல்லா தண்ணி வீட்டுக்குள்ளே ஏறுமே. வீட்டுக்குள்ள போன வருஷம் ஏறினது மலைக்கு. இந்த இடம் அப்படி பள்ளமான இடம் இது. பள்ளம் நீங்க பார்க்கலாம் தானே. பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கிறோம். கேட்டும் போட்டிருக்கிறோம். மேல இடவெளி இருக்கு. அதான் வசதி சரியான முறையில செய்து கொடுத்துருக்கிறோம். திருப்தி அக்கா சொன்ன மாதிரி. சரிதானே அக்கா? இப்ப சரி, இப்ப ஒரு அண்ணனோட பேசுவோம். அவர் உங்களுக்கு உதவி செய்தாரு, இப்ப இன்னொரு உதவியும் செய்ய போறாருன்னு சொன்னாரு. பாப்போம். ஹலோ அண்ணன்.
ஓ மன்னன் வணக்கம் மன்னன். யூடியூப் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? சுவிஸ் அண்ணன் பேரை சொல்ல வேணாம்னு சொன்னாரு. நீங்க பேசுங்க அண்ணாக்கா. அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. ஒரு பாதி உதவி செய்திருக்கிறார் இந்த டொய்லெட்ல. இன்னும் உதவி செய்தாக்கள் இருக்கிறாங்க. இவரும் ஒரு பங்களிப்பு. பேசுங்க. ஹலோ அண்ணா, சொல்லுங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. எப்படி சுகம்? நல்ல சுகம், நல்ல சுகம். ஓமா கட்டி தந்துட்டாங்க. நீங்க செய்ததுக்கு நன்றி அண்ணா. எங்களுக்கு சரியான நன்றி. ஒரு தருமையே செய்யல, எங்களுக்கு இந்த உதவியை நீங்க செஞ்சு வந்துட்டீங்க. எங்களுக்கு சரியான சந்தோஷம். எனக்கு நன்றி. அவங்களுக்கு நன்றி சொல்லித்தன். முதல்ல அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்ததால அவங்களுக்கு கவலை. எங்களை பார்த்துட்டு ஒரு தருமையே செய்யாத உதவியை நீங்க செஞ்சுக்கல. எங்களுக்கு சரியான நன்றி உங்களுக்கு சொல்லணும். நீங்க இவங்களுக்கு உதவி செய்ய போறீங்களா? படிப்புக்கானது எவ்வளவு வேணும் கேட்கிறாரு. லைவ்ல கேட்கிறாரு. சொல்லுங்களேன், எவ்வளவு வேணும் உங்களுக்கு படிப்புக்கு? 3 பேருக்கு 3 பேர்ட்ட படிப்பும். சொல்லுங்கள், எவ்வளவு உங்களுக்கு இந்த இது கிளாஸ் இது இதெல்லாம் போறதுக்கு வேணும்? ஒரு 20-30க்குள்ள வேணும். 20-30க்குள்ள வேணுமா? சாரணமான ஒரு கணக்கு சொல்லி இருக்கேன். சரி என்ன. சரி, ஓகே. கட்டாயமா சரி. சரிதானே. அவ கேட்ட சொல்லல தானே என்ன உதவி செய்யறதுக்காக நம்ம உடனே சொல்லல தானே யோசிக்கல. எனக்கு இப்ப இல்ல அதான் அந்த அண்ணா உதவி செய்வார். சரியானே. அதான் அக்கா, படிப்புக்குண்டா முன்னுரிமை கொடுத்து உதவி செய்வாங்க. படிக்கிறாக்கள் 3 பேர் இருக்கிறாங்க தானே. இப்ப உங்க அக்கௌண்ட் நம்பர் தாங்க, அவருக்கு போடுவேன். அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு அவர் செய்வார். சரிதானே. அவரால் முடிஞ்சதை அவர் செய்வாரு. இப்ப நான் இதை சொல்லணும், உண்மையிலேயே வந்து ஒரு மாசம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு இப்ப நம்மளுக்கும் பிரச்சனை வரும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கும் பிரச்சனை வரும் தான். அவங்க வெளிநாட்டுல இருக்கிறன்றதுக்காக அவங்களுக்கு பிரச்சனை வராம இல்ல தானே. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு சில சிச்சுவேஷன்கள் வரும் தானே, மோசமானது. அப்ப அதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது இந்த மாசம் அனுப்புற, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அதான் அக்காக்கு விளங்கிட்டு தெரியாத தம்பி நம்ம அப்படி கதைக்க மாட்டோம். அதானே ஒரு அம்மா பேசினவ. சரி, அது முடிஞ்ச கதை தானே. ஆனா தெளிவாக விளையாடணும். அக்காக்கு புரியுது தானே. உங்களோட அக்கௌண்ட் இருக்கு. சில ஆட்கள் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்கிற டைம்ல கூட அனுப்புவாங்க. சில மாதிரி குறைய அனுப்புவாங்க. நினைக்க மாட்டேன். நம்ம அப்படி நம்ம கஷ்டப்பட்டாங்களே, எங்களுக்கு விளங்குது எல்லாம். அவங்க அப்படி முன் வந்தது ஒரு பெரிய விஷயம். அவங்க அப்படி இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூட அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சராட்டி தான் என்ன செய்ய போறாங்க நம்ம கேட்க போறோம். ஆமாம், இது ஒரு பொதுவானது, எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் இது. அதனாலதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். எனக்கு சந்தோஷமா இருக்கேக்கா. இப்ப நானும் படிப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறேன். வந்த வகையில ஒரு மனசுல கூட வசதி கிடைச்சிட்டு எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தம்பி. சந்தோஷம். சரிதானே. இப்ப இந்த அண்ணன் முன் வந்து உங்களுக்கு படிப்புக்கான செலவு பாக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உதவி செய்தாக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களோட பேர் விவரங்களையும் பார்ப்போமே. அதுக்கு முதல் இன்னொரு அண்ணனோடையும் பேசுவோம். எனக்கு ஆசை பேச வைக்கணும்னு. உதவி செய்யறாங்க தானே, அவங்கள பேச வைக்கணும். இல்ல அது செய்யதான் பாப்போம். அவர் வேலையில நீ பாருன்னு சொன்னாரு. ஒரு தூக்கினா சந்தோஷம். அவர் ஒரு மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு அண்ணன் தான். அண்ணனோட பேர் கோபால் கருவாக்கேணி, வாழைச்சேனை கருவாக்கேணி அண்ணன். இப்ப சவுதி அரேபியால இருக்கிறாரு. சரி, அவர் வேலையில நிக்கிறாரு. சொன்னவர் ஃப்ரீ என்ன தூக்குவாராம், இல்லைன்னா தூக்க மாட்டாரான்னு சொன்னாரு. சரிதானே. என்னடா இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அதான் கவலையா இருக்கு. மைனஸ் ஆகுது உங்களோட வீடியோல பாத்தீங்களா? நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆகிக்கொண்டே இருக்கு. பிளஸ் ஆகணும் தான். கையை கழுது நிக்கிறீங்க சும்மா. இப்ப நான் சொல்லிதான் இந்த உடுப்பு எல்லாம் போட வச்சாக்கல ஜாக்கல்.
என்ன ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்கள். படிச்சு காட்டுங்க. உங்களுக்கு பாட்டு ஒன்று படிங்க. சினிமா பாட்டு நான் பரவாயில்ல படிங்க. படிங்கம்மா படிங்க ஏன்னா, பேசாம இருக்கிறீங்க. கட்டாயமா ஏதாவது ஒண்ணு நீங்க கொண்டு செய்யணும். படிங்க படிங்க. படிங்க. ஏதாவது ஒரு பாட்டு என்ன பாட்டு trending ஆன பாட்டு ஒண்ணு விருப்பம் படிங்க. என்ன பாட்டு டிக்டாக் விருப்பம்? பாக்குறதா? ஓ வேற போன்கள்ல பாக்குறவங்க தான். நீங்க ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு ஒன்று படிங்க. அப்ப என்ன பாட்டு? அப்ப ஸ்கூல் பாட்டு ஒன்று படிங்களா? ஸ்கூல் பாட்டு. அவதான லைக் குள்ள வடிப்பா. நீங்க குள்ள வடிப்பாள் படிமா படிங்க. படிங்கல. படிங்க ஆ? படிங்களே. என்னடா அப்ப வெள்ள மைனஸ் ஆயிட்டு என்ன வந்தானே பார்த்து கவலைப்படுவாருல்வா? உங்களுக்கு ஒன்று வாங்கி தர மாட்டாங்க. படிங்க ஸ்கூல் பாட்டு படிங்க நீங்க. ஏதோ ஸ்கூல் பாட்டு இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று ஏதாச்சும் சினிமா பாட்டு. படிங்களே. என்ன பழக்கம் அந்த சத்த பேரு சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றும் நீங்க சொல்றீங்க இல்லையே. அதுங்க வாயில இருந்து சத்தமே வருது இல்ல. தெரிக்க மட்டும் தெரியும். விளையாடுவாங்க, ஓடி ஆடி துள்ளி துள்ளி தெரிவாங்க. வீடியோ ஆன் பண்ணினா சரி நல்ல புள்ள மாதிரி என்ன பாருங்க. பின்னால கையை கெடுத்துருச்சு. சரி ஓகேங்க. இப்ப உதவி செய்தவங்கட பேரு விவரங்களை நான் சொல்றேன். இப்ப அக்காவுக்கு பணம் அனுப்பினவங்கட இப்ப தொலைபேசி மூலமா பேசின அண்ணன் அவரு சுவிட்சர்லாந்துல இருக்கிறாரு. ரூபாய் 90,000 அனுப்பினாரு. அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கார்டு இலக்கம் 2070. அடுத்தது பிபு பிரதர், அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அவர் வாட்ஸ்அப் கார்டு இலக்கம் 4041 ரூபாய் 30,000 அனுப்பினாரு. அடுத்தது கோபால் அண்ணன், மட்டக்களப்பை சேர்ந்த அண்ணன், கருவாக்கேணி அண்ணனிடம் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு. அந்த அண்ணன் ரூபாய் 20,000 அனுப்பினாரு. அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. அண்ணன் வாட்ஸ்அப் கார்டு இலக்கம் 4946. அண்ணன் நன்றி அண்ணன். அடுத்தது கனடாவில் இருக்கிற அண்ணன், அவர் பேர் விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னார். அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கார்டு இலக்கம் 5921. அந்த அண்ணன் 40,000 அனுப்பினார். அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி அண்ணன். கொஞ்சம் லேட் ஆயிட்டு அண்ணன் ஏற்கனவே அனுப்பினார், கொடுங்கன்னு சொன்னார். கொஞ்சம் லேட் ஆயிட்டு சொரிய அண்ணனுக்கு ரூபாய் 40,000 அனுப்பினார் அந்த அண்ணன், கனடா அண்ணன். அடுத்தது நியூயார்க் அண்ணன், கனடா அண்ணன் வாட்ஸ்அப் கார்டு இலக்கம் 5921. நன்றி அண்ணன், நன்றி. அடுத்தது நியூயார்க் அண்ணன் 5043 வாட்ஸ்அப் கார்டு இலக்கம். அந்த அண்ணன் 60,000 அனுப்பினாரு. சந்தோஷம் தானே அக்கா? 2,10,10 டொய்லெட்டுக்கான ஒரு உதவியா மிச்சம் இருக்கு. அக்காட பணம் ஒரு தொகை பணம் மிச்சம் இருக்கு. நியூயார்க் அண்ணன் பணம் தானே அது. பாருங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாருங்க. இருக்கு தம்பி. எவ்வளவுக்கா? 30. அப்ப மொத்தமா 2,40,000 ரூபாய்க்கா உங்களுக்கு கிடைச்ச உதவியிற பணம். மொத்தமா 2,40,000 அக்கா உங்களுக்கு உதவியா கிடைச்ச பணம். இப்ப மனசுல கூட கட்டி முடிச்சதுக்கு பிறகு மீதி பணத்தை அக்கா கொடுத்துருக்கிறேன். அக்கா என்ன சொல்ல போறீங்க? இப்ப உதவி செய்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. தெளிவான விவரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கத்தோட. ஓகே, நன்றி. எனக்கு என்ன நம்பி பணம் அனுப்பினதுக்கும் ரொம்பவே நன்றி. சரிதானே அக்கா? இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி ஒன்று செய்திருக்கிறேன். அடுத்தது மாசமும் அந்த அண்ணன் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லியிருக்கிறாரு. சரிதானே? சந்தோஷமா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஃபுல்லா முடிஞ்சுதானே அக்கா? இப்ப எல்லா விவரத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்களேன் அக்கா. இப்ப எல்லாம் திருப்தியா உங்களுக்கு? எங்களுக்கு திருப்தி, நல்ல திருப்தி. எங்களுக்கு வீடு ஒன்று இல்லாதான் இப்ப இது மழை வந்தவளும் தம்பி, அதுதான் ஒரு இது. எங்களுக்கு டொய்லெட் இது சொல்ல கஷ்டம் முடிஞ்சு கஷ்டம் முடிஞ்சு எங்களுக்கு வீடு ஒன்று இல்லாதான் இப்ப எங்களுக்கு இது. உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வந்தவங்க இப்ப அவங்க அனுப்பின பணத்தை பயன்படுத்தி நம்ம இந்த உதவி செய்திருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்க தானே வீட்டுக்கான உதவி எல்லாம் தேவைண்டு. இப்ப இந்த முயற்சியால இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஸ்டாப் ஆகாம அந்த அண்ணனும் மாசம் அனுப்புறேன்னு சொல்லிருக்கிறாரு. இப்ப நான் நினைக்கிறேன் இதே ஒரு பெருசு நினைக்கிறேன் பெரிய உதவி. என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நான் வீடியோ போட்டு உதவி கிடைக்காதாக்களும் இருக்கிறாங்க. இப்ப அவங்க பாருங்க, நான் வீடியோ போடுற காரணம் உதவி கிடைக்கணும் தானே. இப்ப ஒரு சிறிய ஒரு உதவியோட ஸ்டாப் ஆயிருக்கு சில பேருக்கு. ஏன்னா அவங்களோட வீடியோ பார்த்து உதவிக்காக முன் வரலன்னு சொல்லலாம். இப்ப சில பேர் எனக்கு பணம் அனுப்புறவங்க ஒரு தொகை பணம் அனுப்பிட்டு நீங்க ஆக்களை சந்திக்க போகும்போது, புதுசா ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க போகும்போது அந்த இடத்துல கொடுங்கன்ற ஒரு பணத்தொகை அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்தது வீடியோ போட்டதுக்கு பிறகு அந்த வீடியோ பார்த்து சில பேர் அனுப்புவாங்க. அப்படித்தான் எனக்கு பணம் சேர்றது. சரிதானே? அதே போலதான் நக்காகு. சரிதான்? உங்களோட வீடியோ பார்த்து முன் வந்தவங்க தான் இவங்க. அதை சில பேர் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப சில பேர் அதுவும் புரியாம இருக்கிறது.
இப்ப நான் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது 30,000 கொடுக்கறது அது அவங்களோட விருப்பம் தானே. நீங்க சந்திக்க போகும்போது கொடுங்க தம்பி, இந்த பணத்தை நீங்க அதுக்காக தான் பயன்படுத்தணும்னு என்னோட சொல்லி அனுப்புவாங்க. சரியாக்கா, இப்ப நீங்க சொல்லணும், இப்ப நான் அவங்களுக்கு உதவி ஒன்று செய்திருக்கிறேன், ஏதாச்சும் குறைகள் இருந்தா நீங்க இதுல சொல்லலாமாக்கா? ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. நல்ல சந்தோஷம், ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. நல்ல சந்தோஷம். ஏன்னு சொன்னா இப்ப நாங்க நிறைய உதவிகள் செய்யறோம். நிறைய உதவிகள் செய்யும் போது ஒரு சம்பவம் நடந்தது. நாங்க உதவி செய்த வீட்டு போயிட்டு ஒருவங்க சில என்ன அந்த 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 வீட்டுல அவங்களும் இன்னொரு ஆளு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவரும் உதவி செய்திருக்கிறாரு. அப்ப அவரு போயிட்டு சிலது சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன வீடியோல என்ன படிக்கிற பிள்ளையெல்லாம் காட்டுறீங்க, நீங்க வீடியோ தூக்கி வைங்கன்னு சொன்னாங்க. அப்படி நடந்தது ஒரு வீட்டுல. என்னன்னு சொன்னா அப்படித்தானே நாங்க சரியான முறையில செய்த அவங்களுக்கு பிரச்சனை நாங்க எங்க சார்பா ஒண்ணும் இல்ல. அதனால அவங்க ஒண்ணும் சொல்லல. அவங்க அந்த குறிப்பிட்ட ஆள்கிட்ட ஏற்கனவே ஒரு தொகை பணம் 50,000 உதவி செய்திருக்கிறாரு. அது தெரியாம நாங்க வீடியோ எடுத்துட்டோம். அது தெரியாம நாங்க வீடியோ எடுத்துட்டோம். அப்ப அவங்களோட நம்பர் அவர்கிட்ட இருக்கும் தானே. அப்ப நாங்க வீடியோ போட்டதை கண்டு அவர் அவங்கள தொடர்பு கொண்டிருக்காரு. தொடர்பு கொண்டு என்ன மாதிரி சரியான முறையில புடிய செய்தாரு அவங்க சொல்லிருக்கிறாங்க. திரும்ப சரியான முறையில செய்திருக்காரு. கூடிய ₹1 காசுல அவர்கிட்ட வாங்கிட்டு போகலன்னு சொல்ல அவர் திருப்பி அவங்கள என்ன இது செய்யற மாதிரி துறையை கேட்பாங்க தானே. அது அப்படி இது நல்ல இது இல்ல. அப்படி சிலது நடக்குது. எனக்கு என்ன பயம்னு சொன்னா, இப்ப செட் பண்ணி ஒரு ஆளை செட் பண்ணி இப்படி விளங்குதானே, அப்படியும் நடக்குமோன்னு. இப்ப அதான் நாங்க இப்ப அந்த இருந்தாலும் இப்படியான வேலை நாங்க பார்க்க மாட்டோம். எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அதுதான் நாங்க அந்த உறுதிப்படுத்தல் கடிதத்தோட இப்ப எடுக்கிறோம். என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட என்ன இப்ப நாங்க சரியான முறையில செய்யறோம். எங்க மூலமா உங்களே பார்த்தது கவலைப்பட்ட நீங்க எங்களை பார்த்துட்டு. ஏன்னா இந்த விடயத்தை நான் குறிப்பிடணும். டிக்டாக்ல சரி எல்லாத்துலயும் பாருங்களேன், நாங்க செய்யாதெல்லாம் போடுறாங்க. 60% காசு நான் கொடுத்து போட்டு மிச்சம் 40% நான் எடுத்து போறதுனா, அப்ப அக்காக்கு ஒரு 20 தந்தனா தான் எவ்வளவு 20 அதுல ஏதாச்சும் வாங்கிட்டு போனாக்கா இல்லப்பா. அப்படி நீங்க செய்யல இல்ல. இது நீங்க நல்ல நேர்மையா தான் தம்பி நடக்கிற இளங்களுக்கு. மற்றவங்களுக்கு அப்படியோ அது தோணு தெரியாது. நீங்க எங்களுக்கு நல்ல நேர்மையா தான் செய்றீங்க. அப்படின்னா இந்த டிக்டாக்குள்ள இந்த ப்ரொஃபைல போட்டு போட்டுருந்தவங்க கட்டாயமா சொல்லத்தானே வேணும். நடக்கிறது தெளிவா சொல்லணும். அது ஏன் போடுறாங்க சிலவருக்கு விளங்குறல்ல. அதுவும் அந்த மியூசிக்க பார்த்தா அது கெட்ட வார்த்தை. இந்த ஒரு கெட்ட வார்த்தை ஒரு சொல்றாங்க, ஒரு கேர்ள் சொல்றாங்க. அதுல இந்த ஒரு ப்ரொஃபைல் டிக்டாக் ப்ரொஃபைல் போகுது பாருங்களேன். அப்ப நான் அதை நினைச்சேன், அந்த வீடியோ போட்டாலும் அப்படி ஒரு எண்ணம் கொண்டால் தான் பாருங்களேனாக்கா. நம்ம எவ்வளவு பேருக்கு காசை கொடுக்குறோம். ஒரு இந்த நம்மளோட பாஷையில சொல்லுவாங்க தூசணம் சொல்லுவாங்க. என்ன தூசணம் இது போட்டு இந்த ப்ரொஃபைல் காட்டுது அதுல உங்களுக்கு. பாருங்களேன், அது ஒரு 10 லைக் வந்திருக்கு போல. அதுக்கு ஒரு 400 பேர் பாத்துருக்காங்க டிக்டாக். நீங்க இப்ப இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும், நீங்க போறீங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அதுதானே. அப்ப நல்லதான் நீங்க செய்ய வலிக்கிட்டீங்களா, அவங்க அப்படி செய்யக்கூடாது. அதானக்கா நிறைய நடக்கிறதுக்கா, நிறைய சம்பவம் நடக்கிறது. சில பேர் நாங்க அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்க உதவி செய்தாக்கள் கூட சிலது நடந்துரு, அவங்க சில பிரச்சனைகள் இருக்கும், அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சில பேருக்கு புரியல. சரி, ஓகே. இப்ப அக்கா சொன்னாங்க தானே, இப்ப நாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, சரியான முறையில செஞ்சு தந்து சரியான முறையில உதவியும் உங்களுக்கு நாங்க எடுத்து தரோம். மாசம் எடுத்து தரோம். உங்களாலானே அந்த உதவி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க தொடர்பு கொண்டபடியா தானே இதெல்லாம் காட்டி அவங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டினபடியா தானே அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நம்மட கஷ்டம் தெரியுமா? தெரியும். அது தெரியுதானே. இந்த விஷயத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நானே என்ன சொன்னா, அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தானே. ஒரு கெட்ட இதை போட்டு அதெல்லாம் கணக்குல எடுக்காம தான் இருக்கேன். உதவி செய்யக்கூட நீங்க உங்களுக்கு கவலை வருந்தா ஓடி வெயில் வழி அங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போறீங்க கஷ்டப்பட்டு. அது அப்ப நான் கஷ்டப்படுறது நான் சொல்றதுக்கான காரணம் சில பேருக்கு புரியுது இல்ல. இந்த போட்டி உங்களுக்கு மனசுக்கு நோவும் தான். அப்படி லட்சமா காசு வருது கொண்டு கொடுத்துட்டு அவரு பாடல திருறாரு, நல்ல சோஷா திருறாருன்னு நினைக்கலாம். அப்படி நாங்க நினைக்க மாட்டோம், மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு விளங்கும் தானே தம்பி. அது என்னக்கா, அது அந்த சோசியல் மீடியாவுல சில ஒருவங்களை பத்தி போடக்குள்ள யோசிக்கணும். நம்மள இப்ப நான் செய்யறது ஒரு 90 பேருக்கு பிடிக்கும்னு சொன்னா 10% பிடிக்காம இருக்கலாம். அப்ப அந்த 10% நம்மளோட வீடியோ பார்த்து லைக் பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்ப எதுக்கு என்ன சோசியல் மீடியான்றது அது ஒரு நல்லதுக்கு தான் பயன்படுத்த, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டதுக்கு பயன்படுத்த கூடாது. அப்படி செய்வாங்களா அப்படி நம்ம யோசிக்கணும். அது அடுத்தது சொன்னாங்க, அது அந்த காசு கொடுக்கும் போது என்ன
சில ஆட்களுக்கு புரியுற போல இப்ப வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னோட காசை நான் கொடுக்குறேன்ல, கட்டாயமா வீடியோ மூலமா தானே தெரியணும். அது நான் நினைக்கிறேன் இந்த சில ஆட்களுக்கு வந்து இந்த ஹெல்பிங் சம்பந்தமா எந்த வித ஒரு அறிவும் இல்லாம இருக்கிறாங்க தான் பேசுறதாக்கா உண்மையிலேயே. இப்ப எந்த காசை நான் தரல தானே அக்கா, உங்களோட முகத்தை காட்டினா தான் உங்களோட முகத்தை பார்த்து உதவி செய்வாரு. இப்ப அந்த அண்ணன் இப்ப முன் வந்து வைக்கிறாரு. இப்ப உங்களோட முகத்தை பார்க்காம எப்படியா நாங்களன்னு பார்க்காம அவர் இப்ப மாசம் ஹெல்ப் பண்ண முன் வருவாரா? அவங்களும் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. நமக்கு விளங்கத்தானே வேணும் எல்லாம். விளங்கத்தானே வேணும். அதான் சில விஷயங்கள் சொல்லிருக்கிறேன், எனக்கு தோணினதை சொல்லிருக்கிறேன். இப்ப அக்காலாம் அப்படி எல்லாம் பிரச்சனை இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தானே. இப்ப ஏதோ ஒரு ஹெல்பிங் வீடியோ கொடுக்கக்குள்ள நான் இதெல்லாம் பேசலாம், ஒரு பெரிய ஒரு உதவி திட்டத்தை முடிச்சிருக்கிறேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நான் சொல்லணும். அதனாலதான் சொல்றது நல்லா வெளிப்படையா சொல்லத்தானே வேணும். வெளிப்படையா சொல்லணும். என்னோட சொன்னா அப்படி இல்லாம பிடிக்காத நிப்பாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் போறேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட போட்டோர் கூட பார்க்க மாட்டாரு, போட்டோர் கூட பார்க்க மாட்டாரு அவருக்கு. இப்ப இந்த பொடியன் நிறைய வியூஸ் போகுது, அந்த டிக்டாக்ல சொல்றேன், நிறைய வியூஸ் போகுது, நிறைய உதவித்தங்களை செய்யறாருன்ற ஒரு இதுல அவர் போட்டிருக்கலாம் அந்த ஒரு வீடியோவை. அவர் பார்க்க மாட்டாரு. அவருக்கு இதெல்லாம் என்ன, அவருக்கு என்ன, அவரு ஒரு லைக் வாங்கணும்ன்றதுக்கு அவரு போடலாம். சரி, எங்களுக்கு சந்தோஷம். நான் அதை தாண்டி வந்துட்டேன். உண்மையிலே எவ்வளவு அவமானத்தை பார்த்தாச்சு. ஒரு மாசத்துக்கு முதல் சரியான பிரச்சனையில இருந்தது. அதெல்லாம் தாண்டி இப்ப நல்லது நினைக்கிறோம் தானே அக்கா. இப்ப நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். இப்ப ஒரு மாசத்துக்கு முதல் இப்படிதான் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு சில பேர் என்ன பார்த்து விமர்சனம் செய்தாங்க. காசு கொடுத்து கூட அதுல 2000 10,000 கொடுத்தா 2000 வாங்கிட்டு போறேன் நம்ம, அதான் வாங்கிட்டு போறேன் சொன்னாங்க. அப்ப அதுக்கான நான் சோர்வா இருக்கேன். இப்ப லாஸ்டா நான் 4,80,000 கொடுத்தேன் நான் ஒரு பிள்ளைக்கு. இப்ப கஷ்டப்பட்டாக்களும் இப்ப இறங்கி போறது இப்ப அதான் 4,80,000 எப்படி வந்தோம்னு சொன்னா, ஒரு வீடியோ எடுக்கும் போது நாங்க நல்ல எண்ணத்தோட எடுக்கிறோம், உதவி கிடைக்கணும் கட்டாயம்ன்றதுக்காக. இப்ப ஒரு வீடியோ அக்காக்கு தெரியும் தானே, ஒரு வீடியோக்குள்ள நம்ம உங்கள்கிட்ட நாங்க ஒரு இனல் பார்த்து எடுக்கணும், கிளியரா இருக்கணும், வீடியோ வந்து கிளியரா இருக்கணும் பார்த்து எடுக்கிறோம், வீடியோ எடுத்து போடுறோம். மனுஷன் கேவலமாக கதைக்கப்படாது. அதான் சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோவை ஒரு சிறப்பான முறையில நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப உதவி செய்தாக்கள் நான் பேர் விவரங்களை சொல்லிட்டேன், அதை கட்டாயம் மறக்க கூடாதானே. சரி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு. என்ன பிடிக்காதாக்கள் கட்டாயமா வாயில கை வைப்பாங்க. எல்லாம் தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து கொண்டு இருக்கும். சரி அக்கா, முடிப்போம் தானே. சரி அக்கா, எனக்கு சந்தோஷம் அக்கா, உங்களுக்கு மாசம் ஹெல்ப் கிடைச்சது எனக்கு சந்தோஷம். எனக்கு நல்ல சந்தோஷம். எனக்கு டாய்லெட் கட்டி தந்தது எனக்கு தங்கச்சியோட பேசலையே கட்டாயமா. தங்கச்சி சந்தோஷம் தானே தங்கச்சி. அண்ணா செய்யறாரா? நீங்க சொல்லுங்களேன், ரிவ்யூவை கேட்க தானே வேணும், ரிவ்யூ பண்ணுங்களேன் எனக்கு. நன்றி சொல்லுங்க. ஓகே தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை தானே தங்கச்சி. இந்த உதவியை செஞ்சு தந்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றி. உங்களோட வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? அதை நான் கேட்கத்தான் வேணும். ஏன்னா நீங்க ஒரு பெரிய அந்த உங்களோட ஒரு சமூகத்தோட தான் எடுத்தேன், சரிதானே. ஆனா தங்கச்சி இப்படி பதட்டப்படக்கூடாது, சரிதானே. ஒரு மேடை பேச்சுன்றது கட்டாயமத்து ஒரு பொது இடத்துக்கு போகும்போது முகம் கொடுத்து பேசணும் தானே, அந்த தைரியம் உங்களுக்கு வேணும். இப்ப நான் பக்கத்துல போய் நிக்கிறேன், பெரிய பெரிய மூச்செல்லாம் விடுறேன், அப்படிலாம் ஏன் பயப்படுறேன்? என்னது பயப்படும்? அவங்கள மனுஷன் தானே நம்ம. இல்ல அதானே தங்கச்சி, நான் அறிவுரை சொல்றது. அப்ப நானும் ஆரம்பத்துல அப்படித்தான் கொஞ்சம் ரோட்ல இருந்து பேசக்குள்ள எல்லாம் பார்த்து போவாங்க, சிரிச்சு போவாங்க. அதெல்லாம் பார்த்து என்ன செய்யறேன், மத்தாக்களுக்கு நம்மட கஷ்டத்தை நான் ஆரம்பத்துல அப்படித்தான் ஒரு 2-3 வீடியோ எடுக்கும் போது பார்த்து போவாங்க, ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு பழகிட்டது. இவங்க பார்த்து என்ன இவங்க நம்மள வாழ்க்கையை மாத்த போறாங்க. எனக்கும் அப்படித்தான் இருந்தேன், பதட்டம் போல இருந்தேன் ஆரம்பத்துல. இப்பயே பாக்குறாக்கள் எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க தானே. இப்ப அவங்க நினைக்கிறதால இப்ப நம்ம என்ன தாழ போறோமா, அவங்களோட வாழ்க்கையில கூட வர போறாங்கல்ல. பாக்குறாக்கள் அந்த செக்கை தான் நம்மளை பார்த்து எதுவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து போயிடுவாங்க. அந்த வேலை இல்லாதாக்கள் தான் தோண்டி நம்மளோட பிரச்சனை. அதுதான் பிரச்சனை, வேலை இல்லாதாக்கள் தான் இதெல்லாம் அப்படியெல்லாம் தேவையில்ல அதைக்கலாம் ஆக்கள். அதானே, அது எல்லா இடத்துலயும் மிரிக்கி தம்பி அப்படியான பிரச்சனை. அதான் சொல்றது. இப்ப உங்களோட டொய்லெட் கட்டி தந்த கூட சில பேர் வீடியோ எல்லாம் வந்து உதவி வாங்கிருக்கீங்கன்னு கூட பேசலாம்.
அவங்க வந்து கட்டி தருவாங்களா இல்ல தானே? அதுதான் ம். எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒற்றுதரும் சரியா. எங்களுக்கு இந்த வித ஆகிறதையெல்லாம் நாங்கள் கேட்குற ஆக்களும் இல்லை. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திருக்கிறேன். அதான் கட்டாயமா தெரியப்படுத்தணும். சிம்பிளா இல்லை, நிறைய சவால்கள் இருக்கு இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யறதுல. அப்போ அதைத்தான் நான் தெளிவுபடுத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்த்தீங்க தானே, சந்தோஷம், ஒரு திருப்தியாக இருக்கு. ஒரு குறுகிய காலத்தில் கட்டி முடிச்சிட்டோம். ஓகே, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.